Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டில் திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் பிரதமர் மோடியும் ஒன்றாக மேடையேறும் நிகழ்வுகள் அரங்கேறினால் அதில் சர்ச்சைகளும் அரங்கேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பது இந்த அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் அறிந்ததுதான். அந்த வகையில் இந்த இருவரும் மீண்டும் ஒரே மேடையில் ஏறக்கூடிய ஒரு நிகழ்வு வருகிற பிப்ரவரி 28 நடக்கப் போகிறது. பிப்ரவரி 27 தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது நடைப்பயணத்தின் நிறைவு விழாவை திருப்பூரில் உள்ள பல்லடத்திலே நிறைவு செய்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதற்கு பிறகு 28 தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் அரசு விழாக்களிலே பிரதமர் மோடி கலந்து கொள்வதாக இப்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி நாம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாக வட்டாரத்தில் கேட்டபோது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே சொல்கிறார்கள். என்னவென்றால் தூத்துக்குடியிலே குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அதோடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்காக பிரதமர் மோடி பிப்ரவரி 28 வருகிறார். இது ஒரு மிக முக்கியமான திட்டம். தமிழ்நாட்டுக்கும் சரி, தென் மாவட்டங்களுக்கும் சரி, இந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் என்பது மிக முக்கியமான திட்டம். கிட்டத்தட்ட 2010களிலிருந்தே இந்த திட்டத்துக்கான கோரிக்கை தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்தியா தனது செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஏவுதளம் என்பது ஸ்ரீஹரிகோட்டாவிலே அமைந்திருக்கிறது. அங்கிருந்து மட்டும்தான் செயற்கைக்கோள் இப்போது ஏவப்படுகின்றன. அது இந்தியாவுடைய செயற்கைக்கோள்களாக இருக்கட்டும், மற்ற நாடுகளுடைய செயற்கைக்கோள்களையும் நாம் அங்கிருந்து தான் ஏவி வருகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற குலசேகரப்பட்டினம் அந்த ஏவுதளம் என்பது பல வகைகளில், அதாவது அந்த ராக்கெட்டுடைய எரிபொருள் மிச்சமாக இருக்கட்டும், அதிக எடை ஏற்றி செல்லக்கூடியதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு வகைகளில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் என்பது மிகுந்த சாதகமான சூழல்களை கொண்டிருக்கிறது. இது பற்றி இஸ்ரோவுக்கும் பல்வேறு முறை கோரிக்கை வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2010, 11, 12 இந்த வருடங்களிலே அப்போதைய திமுக தலைவர் கலைஞர் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதினார். அதற்கு முன்பு அப்போது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த கனிமொழி இது பற்றி தொடர்ந்து அப்போதைய பிரதமர் அலுவலக இணையமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி அவர்களிடம் வற்புறுத்தினார். தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு ஆர்வலர்கள் நேரடியாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து இந்த திட்டம் பற்றி வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அதாவது நாராயணசாமி பிரதமர் அலுவலக இணையமைச்சராக இருக்கும்போதும் சரி, அதற்கு பிறகு பிரகாஷ் ஜவடேகரிடமும் சரி, அதற்கு பிறகு இப்போது பிரதமர் அலுவலக இணையமைச்சராக இருக்கும் ஜிதேந்திர சிங்கிடமும் சரி தொடர்ந்து கோரிக்கைகள் சென்று கொண்டிருந்தன. இப்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூட இது பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். தூத்துக்குடியிலே ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட அப்போதைய தமிழக பாஜக தலைவரான இப்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இது பற்றி மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் நேற்றைய பட்ஜெட்டிலே, நேற்று தமிழ்நாடு அரசுடைய அந்த பட்ஜெட்டிலே ஒரு முக்கியமான அறிவிப்பு இது ரீதியாக வெளியிடப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ஏவுதளம் அமைக்கப்பட்டு வருவதை ஒட்டி அப்பகுதியில் வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய விண்வெளி மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் என்று பிப்ரவரி 19 தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட பிரதமர் இதை அடிக்கல் நாட்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது அரசு சார்ந்த விழா. இதில் என்ன அரசியல் என்றால், தூத்துக்குடி மாவட்டத்திலே பிப்ரவரி 25 முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்காக செல்ல இருக்கிறார். அதற்காக அங்கே ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் அமைச்சர் கீதா ஜீவனும் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். இந்த நிலையில் 25 தூத்துக்குடி வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 28
மோடியுடன் அரசு விழா மேடையில் ஏற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அது ஆட்சி மேலிடத்திலே இப்போ 2 விதமான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மோடியுடன் இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் மேடை ஏறலாமா? அதாவது கிட்டத்தட்ட பிப்ரவரி 28ஆம் தேதினா அதிலிருந்து அடுத்த ஒரு வாரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே மோடியோடு ஸ்டாலின் மீண்டும் அந்த அரசு விழா மேடையில் ஏறலாமா என்ற ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மேடையில் கட்டாயம் பங்கேற்றாக வேண்டும். ஏனென்றால் அது அரசு விழா. இது அரசு விழா மாத்திரமல்ல, அந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சுமார் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடைய கோரிக்கையும் அது மட்டுமல்ல, தென் தமிழ்நாட்டு அந்த மக்களுடைய கோரிக்கையும் ஒரு சேர திட்டத்திலே இருப்பதால் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதலமைச்சரிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த 2மே அதாவது சமீபத்திலே வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அங்கே கிட்டத்தட்ட ஒரே நாளில் இதுவரைக்கும் பொழியாத அளவுக்கு மழை பொழிந்து தாமிரபரணி கரைகளிலே வெள்ளம் புரண்டு பல்வேறு கிராமங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாநகரத்திலிருந்து பல்வேறு குக்கிராமங்கள் வரை பாதிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார், பார்வையிட்டார், நிச்சயம் ஆவணம் செய்வோம் என்று உறுதியளித்தார். ஆனால் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை இதுவரை எந்த ஒரு சிறப்பு நிவாரண தொகுப்பும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தூத்துக்குடிக்கு மோடி வந்து அரசு விழாவில் பங்கேற்கும் போது முதல்வர் ஸ்டாலினும் அதே மேடையில் பங்கேற்று தூத்துக்குடி வெள்ளம் பாதிப்பை எடுத்து சொல்லி அதற்கு வெள்ள நிவாரணம் இன்று வரை மத்திய அரசு வழங்கவில்லை என்பதை பிரதமருக்கு நேருக்கு நேராக நின்று எடுத்துச் சொல்ல ஒரு அரிதான சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நமது அரசியல் ஆதாயத்துக்காகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை மோடியே நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று திமுக ஆட்சி மேலிடத்தில் 2 விதமான ஆலோசனைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்த நேரத்தில் நீங்கள் போய் மோடியுடன் மேடையேற வேண்டுமா? தூத்துக்குடி எம்பி திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள், அவர் அங்கே இந்த விழாவில் பங்கேற்கலாம். மாவட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் இருக்கிறார், அவர்கள் பங்கேற்கலாம். நீங்கள் பங்கேற்க வேண்டுமா என்ற ஒரு ஆலோசனை. இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடியிலே மேடை ஏறி பிரதமர் மோடியை வைத்துக்கொண்டு இவ்வளவு வெள்ளம் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இன்னும் வெள்ள நிவாரணம் கொடுக்கவில்லை, எப்போது கொடுப்பீர்கள் என்ற கேள்வியை முன்வைப்பதற்கு மிக ஏற்ற இடம் இந்த மேடைதான் என்ற ஒரு ஆலோசனையும் ஸ்டாலினிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது 28ஆம் தேதி தெரிந்துவிடும். அதே போல் நாம் மத்திய அரசு வட்டாரங்களில் இது குறித்து விசாரித்த போது, அதாவது மத்திய அமைச்சர்கள் வந்தார்கள், மத்திய குழு வந்தது, அந்த குழு ஆய்வு செய்து அங்கே அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடியே தூத்துக்குடிக்கு வருகிற நிலையில் அந்த அதிருப்தியை சமாளிக்கும் வகையில் அவர் வருவதற்குள் வெள்ள நிவாரணம் பற்றிய அறிவிப்புகள் வந்தாலும் ஆச்சரியமில்லை என்ற ஒரு தகவலும் மத்திய அரசு வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் மேடையில் நேருக்கு நேர் கேட்கும்படி வைத்துக் கொள்வாரா, அல்லது தூத்துக்குடி வருவதற்குள் பிரதமர் மோடி ஒரு குறைந்தபட்ச ஒரு நிவாரணத்தையாவது அறிவிப்பாரா என்ற 2 கேள்விகள் இப்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றன. இந்த 2 கேள்விகளுக்கும் விடை விரைவில் தெரிந்துவிடும். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள காத்திருங்கள். நன்றி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.